இவர் ஒரு பணக்காரர். பூர்ணா கட்டாவுக்கு சுபாஷ் மற்றும் ராஜாராம் என்ற 2 நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர். சுபாஷ் மிகவும் பணக்காரர், நகரத்தில் வசிக்கிறார். அவருக்கு பல தொழில்களும் சொத்துக்களும் இருக்கும். அவரது குடும்பம் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது. காலப்போக்கில் அவர்கள் அனைவரும் நவீன நகர உணவுக்கு பழகிவிடுகிறார்கள். ராஜாராம் அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கிறார். அவருடைய குடும்பம் ஒரு ஏழை விவசாயி. அவர்கள் தங்களுக்கு சொந்தமான மிக குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்கிறார்கள். அவர் ஒரு சிறிய நிலத்தில் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான பயிர்களையும் பயிரிடுகிறார். ராஜாராம் குடும்பத்தினர் விளைவித்த உணவை சாப்பிட்டு மீதமுள்ள பயிரை சந்தையில் விற்று தான் சம்பாதிக்கும் பணத்தை மிகவும் கவனமாக தனது தேவைகளுக்கு செலவழித்து சுபாஷ் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். இப்போதும் கூட பணம் இருக்கிறது என்ற பெருமை மன்னரிடம் காட்டப்படுவதில்லை. ராஜாராம் இனிமேல் தன் நண்பனிடமிருந்து பணத்தை எதிர்பார்க்கவில்லை. 2 குடும்பங்களும் மிகவும் நெருக்கமாக இருந்தன. எப்போது வேண்டுமானாலும் நேரம் கிடைத்தால் 2 குடும்பங்கள் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக செலவிடுகிறார்கள். இப்படியாக அவர்களின் வாழ்க்கைகள் தொடர்கின்றன. திடீரென ஒரு நாளில் சுபாஷின் மனைவிக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. அவர் திடீரென மிகவும் பலவீனமாகி விடுகிறார். மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போது